Hello everyone, I'm GOPU. இன்னைக்கு நம்ம MS Excelல font toolbar பத்தி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து எக்ஸல் ஓபன் பண்ணனும்னா ஸ்டார்ட் போங்க. ஸ்டார்ட்ல வந்து எக்ஸல் டைப் பண்ணுங்க. சோ உங்களுக்கு வந்து எக்ஸல் வரும். சோ நீங்க என்ன எக்ஸல் வெர்ஷன் யூஸ் பண்றீங்களோ நான் வந்து எக்ஸல் 2013 யூஸ் பண்றேன். சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேபி 2013 யூஸ் பண்ணலாம் இல்ல இதோட அடிஷனலாவும் யூஸ் பண்ணலாம். இல்ல சம்திங் நீங்க எக்ஸல் 2010 கூட நீங்க யூஸ் பண்ணலாம். சோ எல்லாமே பாத்தீங்கன்னா சோ டூல்பார் எல்லாம் மேக்ஸிமம் சேமா தான் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எக்ஸல் 2013 ஓபன் பண்ணிடுவோம். ஸோ நான் எக்ஸல் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாங்க் ஒர்க் புக் நான் சூஸ் பண்ணுறேன். பாருங்க இப்போ நான் பிளாங்க் ஒர்க் புக் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹோம் டேப்ல இந்த ஃபாண்ட் டூல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபாண்ட் டூலை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ நான் ஹலோ எவ்ரி ஒன் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்ஸ். இதுதான் வந்து ஃபாண்ட்னு சொல்லுவோம். ஃபாண்ட் எதுக்குன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலில் இருக்கும். பாருங்க இப்போ நான் ஹலோ எவ்ரிவன் டைப் பண்ணியிருக்கேன், அது ஒரு ஸ்டைலில் இருக்குது. இதே எனக்கு வந்து ஒரு வேற ஸ்டைலில் வேணும்னா ஜஸ்ட் அந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் கேலிபர்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட்டாக வந்து கேலிபரில் தான் இருக்கும். ஸோ இதான் இப்போ கேலிபரில் தான் நம்ம வந்து டைப் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வேற ஃபாண்ட்டை மாற்றணும்னா ஜஸ்ட் இந்த கேலிபர்னு பக்கத்தில் இருக்க யாரோ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபாண்ட் டைப்ஸ் இருக்கும். இதில் பாருங்க. ஸோ பாருங்க இது ஒரு ஃபாண்ட் ஸ்டைலில் இருக்குது, இது ஒரு ஸ்டைலில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அடாப் அரபிக்ல இருக்குது, இது பார்த்தீங்கன்னா அடாப் கேல்சான் ப்ரோவில் இருக்குது, இது வந்து அடாப் கேல்சான் ப்ரோ போல்டில் இருக்குது. ஸோ இதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலில் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ஃபாண்ட்டை நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணி பாருங்கள் எனக்கு இதோட ஃபாண்ட் ஸ்டைல் மாறி இருக்குது. இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும் பாருங்க. இந்த ஹலோ எவ்ரி ஒன் பார்த்தீங்கன்னா வேற ஸ்டைலில் இருக்குது, இந்த ஹலோ எவ்ரி ஒன் வேற ஸ்டைலில் இருக்குது. ஸோ இது இல்லாமல் இன்னும் ரெண்டு ஃபாண்ட் ஸ்டைல் எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணணுமோ ஜஸ்ட் வந்து அந்த செல்லை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் ஃபாண்ட் டூல் போங்க. ஸோ அதில் இருக்கிற எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் அந்த செல்லில் இருக்க எல்லா ஃபாண்ட்டும் ஒரே மாதிரி தான் மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அதில் இருக்க நீங்கள் ஒரு வேர்டையும் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த செல்லில் டூ வேர்டு இருக்குது. ஸோ இதில் வந்து நான் ஒரு வேர்டை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஜஸ்ட் செல்லை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா செல்லுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கர்சர் போய்டும். ஸோ அதுக்கப்புறம் ஜஸ்ட் உங்களுக்கு எந்த ஒரு வேர்டு வேணுமோ அந்த ஒரு வேர்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு அதுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை கொடுங்க. ஸோ இந்த வேர்டுக்கு வந்து ரிமைனிங் இருக்க வேர்டுக்கு வந்து வேறு ஃபாண்ட் வேணும்னா செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி அதுக்கு வேறு ஃபாண்ட் கொடுங்க. பாருங்கள் இப்போ வந்து ஃபாண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாண்ட் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது பார்த்தோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோட சைஸ் எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கேலிபர்னு பக்கத்தில் இந்த 11 இருக்குது பார்த்தீங்கன்னா நம்பர். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோட சைஸ் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஃபாண்ட் சைஸ் இருக்கும் 8, 9, 10, 11, 12, 14, 16, 18, 20. ஸோ இதுமாரி ஃபாண்ட்டோட சைஸ் நிறையாவே இருக்குது. ஸோ நீங்கள் இதில் உள்ள சைஸ் வேணால் நீங்கள் இதில் உள்ள சைஸ் ஜஸ்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் ஃபாண்ட்டை வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து இதில் உள்ள சைஸ் இல்லை, எனக்கு பார்த்தீங்கன்னா 13 இல்லை, 13 வேணால் ஜஸ்ட் நீங்கள் 13 டைப் பண்ணால் உங்களுக்கு 13 வந்துடும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்க அந்த ஹலோ எவ்ரி ஒன் வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஜஸ்ட் அந்த செல்லை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 11 இருக்குது. எனக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு 14 வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் 14 கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணே பாருங்க. ஸோ இந்த ஃபாண்ட் வந்து பெருசாகிடுச்சு. ஸோ நான் இன்னும் பெருசாக்குறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பாருங்க ஒரு 20 கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 11ல் இருக்குது ஃபாண்ட் சைஸ். இந்த ஹலோ எவ்ரி ஒன் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து 20ல் இருக்குது. ஸோ இதான் அதோட மீனிங். இல்லை இந்த ஃபாண்ட் சைஸை டிக்ரீஸ் பண்ணணும்னா மறுபடியும் அந்த ஃபாண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணணும், செல்லை கிளிக் பண்ணணும். செல்லை கிளிக் பண்ணி ஸோ அதோட ஃபாண்ட் சைஸ் வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணால் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இப்போ 18ல் கொடுத்துருக்கேன். இல்லை எனக்கு அந்த ஒரு வேர்டை மட்டும் மறுபடியும் வந்து ஃபாண்ட் சைஸ் மாற்றணும்னா நீங்கள் அதுவும் மாற்ற முடியும். ஜஸ்ட் எந்த வேர்டோ அந்த வேர்டை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் சைஸ் போங்க. ஸோ அந்த வேர்டுக்கு வந்து என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸை கொடுங்க. பாருங்க இந்த ஹலோன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸில் இருக்குது. இந்த எவரி ஒன்றது பார்த்தீங்கன்னா சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸை சூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் உங்களுக்கு இல்லாத சைஸ் வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணணும். எப்படின்னா ஜஸ்ட் நான் இந்த ஹலோ எவ்ரி ஒன் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் பாருங்கள் இதில் வந்து 13 இல்லை, எனக்கு வந்து 13 வேணும் அப்படின்னா ஜஸ்ட் அதில் வந்து நான் 13 டைப் பண்ணி என்ட்ரி கொடுக்குறேன். என் சைஸ் பாருங்கள் 13 சைஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆகிடும். இப்போ அடுத்தது இருக்குது பாருங்கள். இதில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பிக் சைஸில் ஒரு ஏ இருக்குது, இதில் ஒரு ஸ்மால் சைஸில் ஏ இருக்குது. இது ஏக்கு பவரில் பார்த்தீங்கன்னா ஒரு அப் ஏரோ இருக்கும். இந்த ஸ்மால் ஏக்கு பவரில் பார்த்தீங்கன்னா டவுன் ஏரோ இருக்கும். ஸோ இதோட மீனிங் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஏவோட மீனிங் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ். ஸோ இதை கொடுத்தோம்னா என்ன ஆகும், அடுத்த சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு பக்கத்தில் உள்ளது டிக்ரீஸ். நான் இந்த ஃபாண்ட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் 11 இருக்குது. இதை நான் வந்து ஜஸ்ட் ஒன் டைம் வந்து இந்த இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ் கொடுத்தேன்னா எனக்கு நெக்ஸ்ட் 12 போகும். நான் மறுபடியும் ஒன் டைம் கொடுத்தேன்னா எனக்கு 14 போகும். மறுபடியும் ஒன் டைம் கொடுத்தா எனக்கு 16 போகும்.
ஸோ இதில் இருக்கிற சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா அப் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ். இதில் இருக்க டிக்ரீஸ் ஃபாண்ட் சைஸ் எதுக்குன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணனா ஒரு சைஸாக டிக்ரீஸ் ஆகிட்டு வரும் ஃபாண்டோட சைஸ். பாருங்க இப்போ நான் கொடுக்க கிளிக் பண்ண ஆனால் ஒரு ஃபாண்ட் சைஸாக வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இதோட மீனிங். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இருக்கிறது பார்த்தீங்கன்னா போல்டு. இந்த போல்டு கொடுத்தா என்ன ஆகும்னா லெட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா டார்க்காக இருக்கும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா போல்டு. இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன், எனக்கு செல் இருக்க எல்லாமே மாறலாம் அப்படின்னா ஜஸ்ட் நான் வந்து நான் போல்டை கொடுக்குறேன். கொடுத்தனே பாருங்கள். ஸோ இந்த செல்லில் இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் ஒரு வேர்டும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா போல்டுன்னு சொல்லுவாங்க. இதையே வந்து எனக்கு வந்து இந்த வேர்டே வந்து கொஞ்சம் சாஞ்ச மாதிரி வேணும்னா அதான் வந்து இட்டாலிக். ஸோ பக்கத்தில் இருக்க கமெண்ட் இருக்கு பாருங்க, இதுதான் இட்டாலிக். ஸோ ஜஸ்ட் இந்த செல்லை கிளிக் பண்ணிட்டு அந்த இட்டாலிக்கை நான் வந்து கிளிக் பண்ணனா எனக்கு வேர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இட்டாலிக் ஸ்டைலில் இருக்கும். அதே எனக்கு இந்த வேர்டு எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணணும், அதுக்கு பக்கத்தில் வந்து யூ போட்டு கீழே அண்டர்லைன் பண்ணிட்டு பாருங்க, அதுதான் வந்து அண்டர்லைன். ஸோ அதை ஒன் டைம் நான் கொடுத்தோன்னே பாருங்க எனக்கு வந்து அண்டர்லைன் பண்ணிருச்சு. இல்லை எனக்கு வந்து இந்த வேர்டு கீழே ஒரே ஒரு லைன் தான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து டபுள் லைன் அண்டர்லைன் பண்ணணும். ஸோ அந்த அண்டர்லைன் பக்கத்தில் இருக்க அந்த ஏரோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஏரோவை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டபுள் அண்டர்லைன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு அண்டர்லைன் நீங்கள் அண்டர்லைன் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அண்டர்லைன். இப்போ நம்ம அண்டர்லைன் பண்ணிருக்க மாதிரி வரும். டபுள் அண்டர்லைன் கொடுத்தோம்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா டபுள் லைன் வரும். ஸோ அந்த வேர்டு கீழே அதான் பார்த்தீங்கன்னா இதோட மீனிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு செல். ஸோ டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு செல்லுக்கு மட்டும் தான் மாறும், இல்லை ஒரு வேர்டுக்கு மாற்றணும்னா நீங்கள் ஒரு வேர்டுக்கு பர்டிகுலர் வேர்டுக்கு முதல் கொண்டு நீங்கள் மாற்ற முடியும். ஸோ நான் மறுபடியும் இந்த செகண்ட் செல்லை கிளிக் பண்ணுறேன். செகண்ட் செல்லை எனக்கு இந்த ஹலோன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கீழே மட்டும் எனக்கு வந்து டபுள் அண்டர்லைன் வேணும்னா ஜஸ்ட் இந்த ஹலோவை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்க டபுள் அண்டர்லைன் இருக்குது. ஸோ இது மீனிங் என்னன்னா ஸோ கீழே இருக்க ஏரோவில் வந்து நம்ம டபுள் அண்டர்லைன் வந்து லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிடணும். ஸோ நம்ம லாஸ்ட்டாக என்ன யூஸ் பண்ணுமோ அதான் பார்த்தீங்கன்னா ஐக்கான ஷோ ஆகும். இப்போ நான் கொடுத்தேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் அண்டர்லைன் வந்துடுச்சு. இப்போ எனக்கு இந்த வேர்டை வந்து இட்டாலிக் பண்ணணும்னா ஜஸ்ட் இட்டாலிக் கிளிக் பண்ணால் இட்டாலிக் ஆகிடும். எனக்கு இந்த வேர்டை வந்து இந்த எவரி ஒனை போல்ட் பண்ணால் ஸோ எவரி ஒனை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு போல்டை ஒன் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா போல்ட் ஆகிடும். இல்லை எனக்கு வந்து போல்டு வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் எந்த வேர்டை வந்து நீங்கள் போல்ட் பண்ணீங்களோ ஸோ அந்த வேர்டை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் செல் ஃபுல்லாக போல்ட் பண்ணீங்கன்னா அந்த செல்லை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் இது வேணாம்னா போல்டை ஒன் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் ஸோ போல்ட் போய்டும். அவ்வளோதான் மீனிங். ஸோ உங்களுக்கு போல்டோட ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பி தான் போல்ட். ஸோ நான் போல்ட்டை கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா போல்டு பக்கத்தில் வந்து பெரிய ப்ராக்கெட் போட்டு ஸோ கண்ட்ரோல் பி காட்டுது பாருங்க. இந்த கண்ட்ரோல் பின்னா போல்ட். ஸோ அடுத்து கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா இட்டாலிக். அடுத்தது பாருங்க டபுள் அண்டர்லைன் ஷார்ட்கட் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இந்த செல்லை வந்து எப்படி கலர் பண்றான்னு பார்க்க போறோம். ஸோ இந்த ஹலோ எவரி ஒன் இருக்கு பாருங்க, இந்த செல்லை நான் கலர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த செல்லை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபில் கலர்னு இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த பெயிண்ட் போட்டு பெயிண்ட் கீழே ஊற்றுற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதான் பார்த்தீங்கன்னா ஃபில் கலர். ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம செல்லை வந்து கலர் பண்ணுவோம். ஸோ இந்த செல்லை பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் டூலில் கீழே ஒரு எல்லோ கலர் இருக்கு. ஸோ இந்த கிளிக் பண்ணனா எனக்கு எல்லோ கலர் தான் வேணும். இல்லை எனக்கு வேற கலர் வேணும்னு நினச்சேன்னா ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்க ஏரோ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுலேருந்து வேண்ட கலர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு இதில் இல்லாத கலர் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலர் வேணும்னா கீழே மோர் கலர்ஸ்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து நான் க்ரீன் கொடுத்து நான் சூஸ் பண்ணிடுறேன். பாருங்கள் எனக்கு வந்து இந்த க்ரீன் கலர் வந்துடுச்சு. அந்த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டில் வந்து க்ரீன் கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். இப்போ நான் அடுத்த செல்லை கிளிக் பண்ணி நான் அந்த க்ரீன் கலர் பேஸ்ட் பண்ணனா இந்த ஜஸ்ட் அந்த பெயிண்ட் ஃபில் கலர் கொடுத்தேன்னா எனக்கு வந்து இதில் என்ன கலரை வந்து லாஸ்ட்டாக நான் சூஸ் பண்ணணும் அதே கலர் தான் பார்த்தீங்கன்னா அந்த செல்லில் ஃபில் ஆகும். இல்லை எனக்கு வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக கலர் வேணும். ஸோ அது எப்படி பார்க்கணும்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து எந்த செல்லில் கலர் பண்ணுமோ அந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். இந்த செல்லு தானே இல்லை, நீங்கள் வந்து கலர் பண்ணாத செல்லை கூட கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபில் கலர் பக்கத்தில் இருக்க யாரோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மோர் கலர்ஸ்னு இருக்கு பாருங்க, அந்த மோர் கலர்ஸ் கொடுங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டில் டிஃபால்ட்டாக நிறைய கலர்ஸ் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த கலர் வேணும்னு சூஸ் பண்ணுங்கள். இப்போ எனக்கு டார்க் ப்ளூ வேணும், அந்த டார்க் ப்ளூ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே ஒரு கலர் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணனா அதோட அந்த டார்க்னஸ் வந்து சேஞ்சஸ் கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதில் கலர் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதுவும் இல்லை எனக்கு இன்னும் கலர் டீட்டெயிலாக வேணும்னா இந்த கஸ்டம்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த கஸ்டம் டேப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கும். ஸோ அந்த கலர் எந்த கலர் எந்த பாயிண்ட்ல இருக்க கலர் வேணுமோ ஸோ அந்த பாயிண்ட்ல கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்க. இல்லை எனக்கு டீட்டெயில்டாக இன்னும் கலர் கோடே தெரியும்னா உங்களுக்கு என்ன கோடு வேணுமோ உங்களுக்கு கோடு தெரிஞ்சால் டேரெக்டாக வந்து கோட் கொடுங்க. RGB கோடு தெரிஞ்சால் அந்த RGB கோடை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்களோ அந்த கலர் வந்துடும். இல்லை எனக்கு வந்து செல்லுக்கு வந்து கலர் பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு பண்ண கலரை ரிமூவ் பண்ணணும்னா ஜஸ்ட் மறுபடியும் செல்லை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இந்த பெயிண்ட் ஃபில் இருக்குது பார்த்தீங்களா, ஃபில் கலர். ஸோ அதுக்கு பக்கத்தில் யாரோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நோ ஃபில்னு கொடுத்தீங்கன்னா நோ ஃபில் ஆகிடும். இல்லை நீங்கள் நோ ஃபீல் கொடுக்காம இங்கே ஃபஸ்ட்டு ஒயிட்னு இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பேக்ரவுண்ட் வரும். ஸோ நான் வந்து நோ ஃபீலே கொடுத்துட்றேன்.
நோ ஃபில்னா இந்த செல்லுக்கு எந்த கலரும் இருக்காது, ரிமூவ் ஆகிடும். ஓகே, இப்போ செல்லை வந்து எப்படி கலர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபாண்ட்டை வந்து எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஜஸ்ட் அந்த ஹலையோ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இதுதான் ஃபாண்ட். ஸோ இந்த ஏன் போட்டு கீழே ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணிட்டு பார்த்தீங்களா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் கலர். ஸோ இப்போ நான் கொடுத்தா இப்போ ரெட் கலர் இருக்கிறதுனால எனக்கு ரெட் கலர் வந்துடும். ஸோ நான் கொடுக்குறேன் பாருங்க, எனக்கு ஹலோ எவ்ரி ஒன் ரெட் கலரில் வந்துருச்சு. இல்லை எனக்கு வந்து இப்போ வேறு கலர் வேணும்னா, ஸோ இந்த ஹலோ எவ்ரி ஒன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு கலரில் வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஜஸ்ட் நான் இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த ஏ பக்கத்தில் இருக்க யாராவது கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ ஃபில் கலர் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் எதிரி கலர்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த கலர் வேணுமோ கலர் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபாண்ட்டோட கலர் மாறிடும். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து இந்த டூலில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பார்டர் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்க பாருங்க பார்டர்ஸ்னு. ஸோ இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பாட்டம் பார்டர்னு ஷோ ஆகுது. இதோட மீனிங் என்னன்னா, ஸோ இதில் பாருங்கள், இதில் ஒரு 4 செல் இருக்குது. அதில் பாட்டம் மட்டும் அண்டர்லைன் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ அதான் வந்து மீனிங், பாட்டம் மட்டும் வரும். இதுலேயே நிறைய டைப் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் யாரோ கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிங்கன்னா பாட்டம், ஒரு செல்லுக்கு பாட்டமில் மட்டும் பார்த்தீங்கன்னா பார்டர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன். இந்த D3ன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த D3 நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பாட்டம் பார்டர் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பாருங்கள் எனக்கு இந்த D3ல இந்த பாட்டமில் மட்டும் பார்டர் இருக்குது பாருங்கள். ஸோ டாப்பில் எதுவுமே இல்லை. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் பண்ணுறேன்னா யாரோ கிளிக் பண்ணி டாப் பார்டர் கொடுக்குறேன் பாருங்கள். எங்கள் டாப்பில் மட்டும் பாட்டம் வந்துருச்சு. ஸோ இதே செல்லில் வந்து எனக்கு வந்து சைடில் இந்த சைடு பார்டர் வேணும்னா ஜஸ்ட் அந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த பார்டர் டூல் போங்க. அதில் வந்து லெஃப்ட் பார்டர் கொடுங்க. லெஃப்ட் பார்டர் வந்துடும். எனக்கு ரைட்டு வேணும்னா செல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது ரைட் கொடுங்க. ரைட் வந்துடும். ஸோ அடுத்தது எனக்கு பாட்டம் பார்டர் வேணும்னா செல்லை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் போய் பாட்டம் பார்டர் கொடுங்க. ஸோ இந்த பாட்டம் பார்டரும் செல் ஃபுல்லாக வந்து பார்டர் வந்துடுச்சு. இல்லை எனக்கு வந்து இந்த C6 செல்லு வந்து 4 சைடும் பார்டர் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் செல்லை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பார்டர் போங்க. அதில் ஆல் பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆல் பார்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு எல்லா பார்டருமே 4 சைடும் பார்டர் வந்துடும். ஸோ இதான் மீனிங். இல்லை எனக்கு பார்டர் வேணான்னா மறுபடியும் அந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் பார்டர் போங்க. அதில் நோ பார்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, கொடுத்தீங்கன்னா நோ பார்டரில் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த 2 சைடையும் செலக்ட் பண்ணுறேன். நோ பார்டர் கொடுக்குறேன். பார்டர் எல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இந்த 4 செல்லையும் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணி அதில் எனக்கு 4த்துக்குமே பார்டர் வேணும், இந்த 4 செல்லுக்குமே பார்டர் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் பார்டர் போயிட்டு ஆல் பார்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலேயும் பார்டர் வந்துடும். இல்லை எனக்கு 4த்துக்குமே பார்டர் வேணான்னா ஸோ மறுபடியும் செல்லை செலக்ட் பண்ணுங்கள். பார்டர்ஸ் போயிட்டு நோ பார்டர் கொடுங்க. ஸோ எல்லா பார்டரும் போய்டும். இல்லை எனக்கு இந்த 4 செல்லோட அவுட்டரில் மட்டும் பார்டர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ 4 செல்லையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பார்டர் போனீங்கன்னா ஸோ அதில் அவுட் சைடு பார்டர்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா அவுட் சைடு மட்டும் பார்டர் வேணும். இல்லை எனக்கு அவுட் சைடு மட்டும் பார்டர் திக்காக வேணும்னா மறுபடியும் 4 செல்லு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பார்டர் போங்க. அதில் திக் பாக்ஸ் பார்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஓகே, நம்ம அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாட்டம் டபுள் பார்டர் இருக்குது. ஸோ இதை நான் கொடுத்தா என்ன ஆகும்னா டபுள் பாட்டம் பார்டரில் டபுள் லைன் வரும் பாருங்கள். இந்த செல்லுக்கு டபுள் லைன் இருக்குது பாருங்கள். ஸோ டபுள் பார்டர் இருக்குது. ஸோ அதான் வந்து அதோட மீனிங். ஸோ அடுத்தது என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா திக் பாட்டம் பார்டர் இருக்குது. இதை கொடுத்தா என்னாங்கன்னா பாட்டம் பார்டர் திக்காக வரும் பாருங்கள். ஸோ இது டபுள் லைன் இருக்குது, அதை விட இந்த ஒரு சிங்கிள் பார்டர் பார்த்தீங்கன்னா திக்காக இருக்குது பாருங்கள். அதான் வந்து இதோட மீனிங். ஸோ நான் அடுத்த செல்லை கிளிக் பண்ணிட்டேன். D5 கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோன்னா டாப் அண்ட் பாட்டம் பார்டர்னு இருக்குது. ஸோ அதை கொடுத்தனே பாருங்கள் டாப் அண்ட் பாட்டம். ஸோ டாப்லேயும் பார்டர் இருக்குது, பாட்டம்லேயும் பார்டர் இருக்குது. ஸோ அதான் மீனிங். ஸோ அடுத்தது பாருங்கள் டாப் அண்டு திக்கு பாட்டம் பார்டர் இருக்குது. ஸோ இதோட மீனிங் என்னென்னா டாப் பார்டர் வந்து நார்மலாக வந்துடும், பாட்டம் பார்டர் மட்டும் திக்காக இருக்கும். ஸோ அதான் வந்து இதோட மீனிங். ஸோ நான் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் டாப் பார்டர் ஒரு தின்னாக இருக்குது, பாட்டம் பார்டர் திக்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா டாப் பார்டர் அண்டு பாட்டம் டபுள் பார்டர்னு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து ஒரு தின் பார்டர் ஆகும், பாட்டமில் தின்னா டபுள் பாட்டம் லைன் வரும். ஸோ எப்படி நம்ம டபுள் அண்டர்லைன் பண்ணமோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பாட்டமில் டபுள் பார்டர் இருக்கும். ஸோ நான் கொடுத்தனே பாருங்கள். இந்த செல்லை தான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன், E7. ஸோ இதில் வந்து டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்டரும் பாட்டமில் டபுள் பார்டரும் இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா பார்டர் டூல். ஸோ இந்த பார்டர் டூலில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரா பார்டர்ஸ் இருக்குல்ல, இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.